நாம இன்னைக்கு பார்க்க போறது முண்டன் சொடலை கோயில்கள்னாலே கட்டாய நிலையம் வாங்க காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி சொடலை மாடன் சுடுகாட்டுக்கு போய் சுட்டப்புணங்களை சாப்பிடுற மாதிரி சொடலை மாடன் கூடவே சேர்ந்து இந்த முண்டனும் சுடுகாடு போய் சுட்டப்புணங்கள் சாப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அடுத்தல சொடலை மாடசாமி கோயில்னாலே ஏன் முதன்மை காவல் தெய்வம், அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சொடலை மாடன் கோயிலுக்குண்டு காவல்காரரா நம்ம முண்டன் சாமி ஏன் வராரு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு சொடலை மாடன் நீங்க ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல ஒரு சொடலை மாடனோட கோயிலோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மூலவர் தெய்வமா சொடலை மாடன் தான் இருப்பாரு. அவருக்கு வலது பக்கம் இல்ல இடது பக்கம் அந்த மாதிரி அவங்களோட தாய் தெய்வமான பிரம்மசக்தி அம்மனும் பேச்சியம்மனும் இருப்பாங்க. அப்படியே அதாவது மூலவரான சொடலை மாடனுக்கு நேர் எதிராவே நம்ம முண்டன் சாமி காவலுக்கு இருப்பாரு. அவர் கூட ஒரு வாதை தெய்வமோ, அதாவது நம்ம புதியவன் இல்லை நம்ம சப்பானி மாடன் இல்ல வண்ணார் மாடன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாதை தெய்வங்கள் அவங்க கூட காவலுக்கு வரும். இது ஒரு விதமான சொடலை மாடசாமி கோயில். அப்படியே இன்னொரு விதமான சொடலை மாடசாமி கோயில் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மூலவர் சொடலை மாடன் பேச்சியம்மன் பிரம்மசக்தி அம்மன் அப்படி காவலுக்கு முண்டன் வராரு. அவங்க கூட சேர்ந்து ஒரு கருப்பசாமி வருவாரு, இல்ல ஒரு காளியம்மன், ஒரு மாரியம்மன், ஒரு முப்ராதி அம்மன், அந்த மாதிரி ஒரு சில அம்மன் தெய்வங்கள் சேர்ந்து வரும். இது ஒரு விதமான சொடலை மாடசாமி கோயில். இல்ல சொடலை மாடசாமி கோயிலே எனக்கு சின்னதா போதும் அப்படின்னு நீங்க கேட்ட ஆசைப்பட்டீங்க, இல்ல சின்னதா இருந்த கோயில்னாலே பார்த்தாலே போதும் அப்படின்னாலே சொடலை மாடசாமி கோயில் அப்படிக்கணும், சொடலை மாடசாமி முழுமையா நீங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சொடலை மாடன் கூட அதாவது தாய் தெய்வமா பேச்சம்மன் இருப்பாங்க, தம்பியா அதாவது காவல்காரரா நம்ம முண்டன் சாமி இருப்பாரு. இதுதான் ஒரு சொடலை மாடசாமி கோயிலோட பொதுவான ஒரு அடிப்படை முறை. அதாவது சொடலை மாடசாமி கோயில் நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல கோயில போய் நீங்க வழிபடணும்னு நினைச்சீங்கனாலே அங்க கண்டிப்பா பேச்சியம்மனும் முண்டன் சாமியும் சொடலை மாடன் கூட இருப்பாங்க. இந்த ஒரு சில பகுதிகளில் நம்ம பேச்சியம்மனும் பிரம்மசக்தியம்மனும் சேர்ந்து பேச்சு பிரம்மராக்க சக்தின்ற அந்த மாதிரியே இருப்பாங்க. ஒரு சில கோயில்ல பிரம்மசக்தி அம்மன் மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா அநேகமான சொடலை மாடசாமி கோயில்கள்ல பேச்சியம்மன் கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பேச்சியம்மன் பிரம்மசக்தி அம்மன் கூட மாறி மாறி வரலாம். ஆனா முண்டன் சாமி கண்டிப்பா இருப்பாரு. அதுக்கான காவலுக்கான காரணம் என்ன, ஏன் சொடலை மாடன் எங்க போய் நிலையம் வாங்கி இருந்தாலும் அங்கேயே அவர் காவலுக்கு வர்றாரு. இதாவது இது வந்து மூலவரா இருக்க வரைக்கும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது சொடலை மாடசாமி வந்து மூலவரா வச்சு நம்ம ஒரு கோயில் பார்த்தோம். அங்க ஃபுல்லா முண்டன் காவலா வராது. ஆனா நிறைய கோயில்கள்ல சொடலை மாடசாமி அங்க காவல் தெய்வமா தான் வர இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காளியம்மன் கோயிலா இருக்கலாம், இல்ல ஒரு இசைக்கம்மன் கோயிலா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு சொடலை மாடன் காவல் தெய்வமா போவார். அங்க சொடலை மாடன் மூலவர் கிடையாது, காளியம்மையோ இல்ல இசைக்கம்மனோ தான் அங்க மூலவர். அவருக்கு காவல்காரர், அதாவது அந்த இசைக்கம்மைக்கோ இல்ல காளியம்மைக்கோ காவல்காரரா போறவர் தான் நம்ம சொடலை மாடன். அங்கே அவர் சொடலை மாடன் காவலுக்கு தான் போறாரு. ஆனா அவளுக்கு காவலுக்கு போன சொடலை மாடனுக்கு காவல் தெய்வமா நம்ம முண்டன் சாமி வந்து நிற்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு 100 சொடலை மாடசாமி கோயில் இருந்ததுன்னா அங்க 100 கோயில்கள்லயும் முண்டன் சாமி காவல்காரராக தான் இருப்பாரு. மற்ற தெய்வங்கள் கூட முன்ன மாறி வரலாம். ஆனா சொடலை மாடனுக்கும் முண்டனுக்கும் உள்ள பந்தம் வந்து எத்தனை கோயில் இருந்தாலும், சொடலை மாடனுக்கு எத்தனை கோயில்கள் இருந்தாலும், சொடலை மாடன் எங்கெல்லாம் படையல் வாங்கணும், சொடலை மாடன் எங்கெல்லாம் நிலையம் வாங்குவாரு, அங்கெல்லாம் நம்ம முண்டன் சாமியும் காவலுக்கு போய் நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி சொடலை மாடசாமி பேச்சியம்மன் அனுமதி வாங்கி மயானம் போற மாதிரி முண்டன் சாமியும் பேச்சியம்மன் அனுமதி வாங்கி மயானம் போய் அங்க போய் சுட்டப்படங்களை தின்ட்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள உள்ள பிறவிதான் இவங்களுக்குள்ள பெரிய பெரிய ஒற்றுமை. அந்த பிறவியை நீங்க பாத்தீங்கன்னாலே அதுக்கடுத்து உங்களுக்கு அவங்களோட ஏன் சொடலை மாடன் கோயில்கள்னாலே முண்டன் சாமி காவலுக்கு வராரு, அதே மாதிரி ஏன் மயானம் சொடலை மாடன் கூட சேர்ந்து போறாரு அப்படிங்கிறக்கான விளக்கங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதாவது சொடலை மாடனுக்கு மொத்தம் 6 பிறவிகள், அதே மாதிரி முண்டன் சாமிக்கு மொத்தம் 2 பிறவிகள். முண்டன் சாமி பிறந்த அந்த 2 பிறவிகள்லையும் சொடலை மாடனும் பிறந்திருக்காரு. அதுதான் ஒரு பெரிய பெரிய காரணம். இவங்களுக்குள்ள அந்த 2 பிறவி என்னென்ன பிறவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான சைவ கைலாசத்துல ஒரு பிறப்பு, அதே மாதிரி 2வது பிறப்பு அப்படின்னா இறந்த பிணங்களை எரிக்கும் சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு பிறப்பு. இதான் இவங்களுக்குள்ள 2 பிறப்பு. அந்த 2 பிறப்புக்கும் அவங்களுக்கு யார் தாய் தெய்வமா வருவாங்க, அவங்க எப்படி அந்த மாதிரி பிறந்து வளர்ந்தாங்க. அந்த 2 பிறவியில முதல் பிறவியான கைலாச பிறவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்வதி தேவி கைலாசத்துல உள்ள மணிமண்டபத்துல தவம் பண்ணும் போது சிவபெருமான் வந்து அங்க எரியிற மணிவிளக்கு சுடரை சுண்டி விடும்போது அந்த மணிவிளக்கு சுடர் வந்து தெரிச்சு பார்வதி தேவியோட முந்தானையில போய் விடும். உடனே பார்வதி தேவி முந்தானையை மூடிட்டு தன் மார்போட அணைச்சிருவாங்க. அணைச்சிட்டு அதை வெளியே எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு சதப்பிண்டம் தான் இருக்கும். அந்த சதப்பிண்டம் தான் நம்ம முண்டஞ்சாமி. அதுக்கப்புறமா சிவபெருமான் அந்த முண்டத்துக்கு உறுப்புகள் எல்லாம் கொடுத்து ஒரு உருவம் பிடிப்பாரு. அந்த உருவம் தான் நம்ம சொடலை மாடசாமி. இதுதான் கைலாசத்துல உள்ள பிறப்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தல சுடுகாட்டுல உள்ள பிறப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பார்வதி தேவி எப்படி கைலாசத்துல மணிமண்டபத்துல மணிவிளக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணாங்களோ அதே மாதிரி பேச்சியம்மன் எரிகிற பணங்களுக்கு நடுவே உட்கார்ந்து பண்றாங்க.
சிவபெருமான் அங்க மணிவிளக்க சுண்டி விட்டாரு. ஆனா அங்க சுடுகாட்டுல எரியிற பிணங்களோட நெருப்பை சுண்டி விடுறாரு. அதே மாதிரி அந்த நெருப்பு துளி தெரிச்சு பேச்சியம்மனை பார்த்து போது பேச்சியம்மன் தன்னோட முந்தானையில அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு திறந்து பார்க்கும்போது ஒரு சதைப்புண்டம் தான் இருக்கு. அந்த சதைப்புண்டம் தான் நம்ம முண்டச்சாமி. அதுக்கப்புறமா சிவபெருமான் உருவம் எல்லாம் கொடுத்து சொடலை மடனை பிறப்பிப்பாரு. இதுதான் சொடலை மடனும் முண்டனும் கைலாசத்திலயும் சுடுகாட்டிலையும் பிறந்த பிறப்பு. இதுல கைலாச பிறப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஆனா அந்த சுடுகாட்டுல பேச்சியம்மன் எப்படி தவம் இருந்து சொடலை மடனே முண்டனே பெத்தாங்க அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அதை பார்க்காதவங்க பாருங்க. அடுத்ததா இப்போ 2 பேருமே பிறந்தாச்சு. 2 பேருமே கைலாசத்துல பிறந்த பிறவியா இருந்தாலும் சரி, சுடுகாட்டுல பிறந்த பிறவியா இருந்தாலும் சரி, முதல்ல அதாவது மூல தோற்றமா பிறந்தவர் நம்ம முண்டன் தான். அதுக்கப்புறமா அவருக்கு உருவம் கொடுத்துதான் நம்ம சொடலை மடனா பிறப்பு. இந்த மாதிரி காரணங்களாலதான் சொடலை மடன் எங்கெல்லாம் நிலையம் வாங்குதாரோ அங்கெல்லாம் நம்ம முண்டன் சாமி காவல்காரரா வந்துருவாரு. அதே மாதிரி சொடலை மடனுக்கு எப்படி பேச்சியம்மன் பிரம்மசக்தியம்மன் ஒரு தாய் தெய்வமானாங்களோ அதே மாதிரிதான் முண்டன் சாமிக்கும் பேச்சியம்மன் பிரம்மசக்தியம்மன் ஒரு தாய் தெய்வங்கள். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சொடலை மடனையும் முண்டனையும் தமர்ந்து பெத்தெடுத்தவங்க தான் நம்ம பார்வதியும் பேச்சியம்மனும். பார்வதி தேவி கைலாசத்துல தவறுந்து பெற்றிருப்பாங்க. பேச்சியம்மன் சுடுகாட்டுல தவறுந்து பெற்றிருப்பாங்க. அதனாலதான் எப்படி சொடலை மடனுக்கு தாய் தெய்வமா பேச்சியம்மன் பிரம்மசக்தியம்மன் இருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்ம முண்டன் சாமிக்கும் பேச்சியம்மன் பிரம்மசக்தியம்மன் தாய் தெய்வமா இருப்பாங்க. அடுத்தல இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது மூலோட்ட பிறவிலும் கைலாச பிறவிலும் சொடலை மடனோட மூல தோற்றமே முண்டன் சாமி தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா மூத்தவர் சொடலை மடன் தான் சொல்றாங்க, தம்பியை ஏன் முண்டன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தனியான ஒரு விளக்கம் இருக்கு. அதே மாதிரி ஏன் சொடலை மடனா மூலவர் தெய்வமா நிறைய பக்கத்துல வச்சிருக்காங்க, முண்டன் சாமியை காவல் தெய்வமா வச்சிருக்காங்க அப்படின்னு வேற ஒரு காரணம் இருக்கு. இந்த முண்டன் சாமி எப்படி தம்பி ஆனாரு அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்தால ஒரு பதிவுல பார்ப்போம். இப்போ கூட சுடுகாடு போய் முண்டன் சாமி ஏன் சுட்ட பணங்களை சாப்பிடுதாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அதாவது தவம் பண்ணி பார்வதியை பெத்து எடுக்கும்போது அந்த முண்டனுக்கும் சொடலை மடனுக்கும் அமுது தேன் எல்லாம் ஊட்டி வளர்த்திருப்பாங்க. ஆனா பேச்சியம்மன் சொடலை மடனை முண்டன் சாமியும் சுடுகாட்டுல தவறுந்து பெத்தெடுத்தாங்க. சுடுகாட்டுல என்ன கிடைக்கும்? சுடுகாட்டுல அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க பணங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க பணங்களை சொடலை மடனுக்கும் முண்டன் சாமிக்கும் ஊட்டி விட்டவங்க தான் பேச்சியம்மன். அதனாலதான் சொடலை மடனும் முண்டன் சாமியும் மயானம் போகணும் அப்படின்னா பேச்சியம்மன்ட்ட அனுமதி வாங்கி அதன் பிறகு மயானம் போய் அங்க போய் பேச்சியம்மன் அவங்களுக்கு ஊட்டி விடுறதா சொல்றாங்க. அதுக்கான காரணம் சுடுகாட்டுல பேச்சியம்மன் தவம் இருந்து அந்த முண்டனையும் சொடலை மடனையும் பிறப்பித்தாங்க. அதனாலதான் பேச்சியம்மன் மயானத்துல போய் சொடலை மடனுக்கும் முண்டனுக்கும் ஊட்டி விடுதாங்க. இதுதான் நம்ம சொடலை மடன் கூட முண்டன் சாமியா மயானம் போறதுக்கான விளக்கம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த காரணங்கள் தான். சொடலை மடன் சாமி கோயில்கள்னாலே கட்டாயம் முண்டன் சாமி அங்க காவல் தெய்வமா இருப்பாரு. அதே மாதிரி சொடலை மடன் மயானம் போனார்னா அவர் கூட முண்டன் சாமியும் மயானம் போய் அங்க உள்ள மாண்டபனங்கள் எல்லாம் திம்பாரு. இதுதான் காரணம். இந்த கைலாச பிறவிலையும் சுடுகாட்டு பிறவிலையும் மூலத்தோற்றம், அதாவது சொடலை மடனோட மூலத்தோற்றமா பிறந்தவர் முண்டன் சாமி தான். அந்த சதைப்பிண்டமா பிறந்த முண்டன்ல இருந்துதான் சொடலை மடனை பிறப்பித்தாங்க. அடுத்துல சொடலை மடனும் முண்டன் சாமியும் உருவங்களால மட்டும் வேறு, பெயர்களால மட்டும்தான் வேற வேறையை தவிர்த்து உடலாலும் உயிராலும் ஒரே ஒருத்தவங்க தான். அந்த சதைப்பிண்டமா பிறந்தவர் முண்டன். அந்த உறுப்பு கொடுத்த பிறகு அது சொடலை மடனை தவிர 2 பேருமே வேற வேற தெய்வங்கள் கிடையாது. 2 பேருமே ஒரே தெய்வங்கள் தான். அதே மாதிரி 2 தெய்வங்களுக்கான படையல்கள் எல்லாமே ஒரே மாதிரி படையல்கள் தான். சல்லடக்குள்ளாவா இருந்தாலும் சரி, கையில பிடிச்ச ஆடுற அருவாவா இருந்தாலும் சரி, காட்டு கொண்டு போற பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல எதிரியை அழிக்க வச்சிருக்க விளையமா இருந்தாலும் சரி, எல்லாமே சொடலை மடனுக்கும் முண்டனுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி பலிகள் கொடுக்குற, அதாவது கிடா, பன்னி, கோழி, இது எல்லாமே சொடலை மடனுக்கு நம்ம எப்படி பலி கொடுக்கணுமோ அதே மாதிரிதான் முண்டனுக்கு பலி கொடுப்போம். அடுத்தல அவர்களுக்கு சொடலை மடனுக்கு எப்படி சுருட்டு சாராயம் வைக்கிறோமோ அதே மாதிரிதான் முண்டன் சாமிக்கும் சுருட்டு சாராயம் எல்லாம் வச்சு வழிபடுவோம். ஆனா சொடலை மடனுக்கு மட்டும் ஏன் 7 அடி ஒசரத்துல, அதாவது அவரு மூலவரா இருந்தாலும் அங்க அவரு 7 அடி ஒசரத்துல நிலையம் கொடுத்திருப்பாங்க. முண்டன் சாமியை இங்க காவலுக்கு இருக்கவருக்கு கொஞ்சம் சின்ன ஒசரம், அதாவது சொடலை மடனுக்கு அளவுக்கான கொஞ்சம் சின்ன பீடமா போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு சில கோயில்கள்ல சொடலை மடனுக்கு ஈக்குவலான அளவுக்கு முண்டன் சாமிக்கும் பீடம் போட்டிருப்பாங்க. ஒரு சில கோயில்கள்ல சொடலை மடன் சாமிக்கு ஒசரமான பீடமும் முண்டன் சாமிக்கு ஒசரம் கம்மியான பீடமும் போட்டிருப்பாங்க. அதனால நீங்க அந்த சொடலை மடன் தான் பெரியவர், முண்டன் தான் சின்னவர் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சில கோயில்கள்ல முண்டன் சாமிக்கு பெரிய பீடமா போட்டிருப்பாங்க, சொடலை மடன் சாமி கொஞ்சம் சின்னதா போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க முண்டன் சாமி தான் பெருசு, இல்ல சொடலை மடன் தான் பெருசு அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே எடுக்காங்க. ஏன்னா 2 பேருமே பெயர்களால மட்டும்தான் வேற வேற தெய்வங்களை தவிர்த்து உடலாலும் உயிராலும் உருவத்தாலும் 2 பேருமே ஒரே ஒரு தெய்வங்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இதுல யார் பெரியவங்க அப்படியா இல்ல முண்டன் பெரியவராங்கிறது கிடையாது. 2 பேருமே ஒரே தெய்வங்கள் தான். முண்டன் சாமியை மூலவராச்சு வழிபட மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, முண்டன் சாமியை நிறைய பேர் மூலவர் தெய்வமாச்சு வழிபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கோயில்கள்ல
முண்டன்சாமி கூட பேச்சம்மன் இல்ல பிரம்மசக்தி அம்மன், அதாவது ஏதாவது ஒரு தாய் தெய்வங்கள் கண்டிப்பா இடம்பெறும். அதிகபட்சமா பேச்சம்மன் தான் இடம்பெறுவாங்க. அந்த கோயில்கள்லாம் சொடலை மாடன் வருவாரான்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு எல்கைக்கு பொறுத்து, ஒவ்வொரு பகுதிக்கு பொறுத்து, அந்த ஊர் பகுதி மக்களுக்கு ஏத்தாப்புல அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் நிலையம் போடுவாங்க. ஆனா சொடலை மாட சாமி கோயில்னு கட்டாயம் இருந்ததுன்னா அங்க கண்டிப்பா முண்டன்சாமி இருப்பாரு. வேற எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் அந்த கோயில்ல முதல் தெய்வமா, அதாவது சொடலை மாடனுக்கு மூலவர் தெய்வமா சொடலை மாடன் கிழக்க பார்த்து இருந்தாருன்னா சொடலை மாடனை பார்த்து, அதாவது மேற்கு திசையை பார்த்து கண்டிப்பா முண்டன்சாமி இருப்பாரு.